இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார்ட்டையும் சொல்கிறது வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை கொண்டு போய் காமிச்சு அந்த ப்ராப்பர்ட்டி சரிதானா அப்படின்றதை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த லெவலில் ஸ்பெஷலைஸ் ஓரளவுக்கு பார்ப்பாங்க. இப்போ நான் என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா அது மட்டும் பத்தாதுப்பா, நீங்களும் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் நீங்களும் சார் எப்படி சார் பார்க்கணும்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ரொம்ப அக்கறை உள்ளவர் நீங்களா அட்வொகேட்டா? உங்கள் அட்வொகேட்ன்றது வந்து அவங்க வந்து ஒன்லி ஒரு ஃபீஸுக்காக செய்யக்கூடியவங்க. ஆனால் அவங்கள விட அக்கறை உள்ளவங்க நீங்கள். லைஃப் டைம் ஒரு லைஃபே வேணும். அப்போ உங்களுக்குன்றது உங்களுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். வர வர எல்லாத்தையுமே ரூல் அவுட் பண்ணும். எதுவுமே இல்லை இல்லை இல்லை. இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா 10 ப்ராப்பர்ட்டி வாங்க வந்தாங்கன்னா 8 ப்ராப்பர்ட்டி வாங்காதேன்னு சொல்லுவேன். ஓகே, ஏன்பா வாங்காதான் சொல்கிறீங்க அப்படின்னா, சார் ஏதோ ஒரு பிரச்சனை கேட்க அந்த பிரச்சனையோட என் வாழ்க்கை இழுத்துட்டு போகிறேன், அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுக்கு வேண்டாம், வேற ப்ராப்பர்ட்டி பாரு அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கோர்ட்டு கேஸுன்னு ஆயிடுச்சுன்னா அவங்க லைஃப் டைமில் அந்த கேஸ் தீராது. அடுத்த ஜென்ரேஷன் போகும். அது ரொம்ப ஒரு அன்பீரபிள் லாஸாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு லிட்டிகேஷனோ எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு இதுக்கு முகாந்தரத்துக்கும் வழி இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் ப்ராப்பராக பெர்ஃபெக்டாக இருக்கிற சொத்தை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.